நம்ம மனசை பற்றி எல்லாருக்குமே தெரியுங்க. மனசோட கேரக்டர் என்னென்னாங்க, நம்ம நிம்மதியாக இருக்கிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது டிசைட் பண்ணுறதே நம்ம மனசு தான். அதாவது இன்னொன்று சொல்லப்போனால், மனசு வந்துங்க ஒரு மண் மாதிரிங்க. அதுக்கு நல்லது கெட்டதே தெரியாது. ஒரு நல்ல விதை போட்டோன்னு வச்சிங்களேன், நல்லா அந்த விதை போட்டால் நல்ல செடி வரும், காய் காய்க்கும். அதே போல் ஒரு கெட்ட செடியை உங்கள் மனசில் விதைச்சாலும் அதுவும் நல்ல காய் காய்க்கும், எல்லாமே வரும். ஆனால் நமக்கு எது தேவை? நல்ல செடி தான் தேவை. அப்படின்னா என்ன? நமக்கு நிம்மதி தேவை. அப்போது அந்த நல்ல செடி தான் பாசிட்டிவ், கெட்ட செடி தான் நெகட்டிவ். ஸோ மனசுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம தான் நல்வார்த்தைகளை செயல்படுத்துனீங்கன்னா, பாசிட்டிவை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா என்ன இருக்கும்? நமக்கு ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு மன உளைச்சல் எல்லாமே ஏற்படும். ஓகேங்களா? அதனால் நல்வார்த்தைகளை, நல்ல எண்ணங்களை நம்ம மனசுக்கு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நல்லதே தான் நடக்கும். இதனால் என்ன புரியுது? நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணமே நம்ம தான். இதை யாருமே அக்செப்ட் பண்ணுறதில்ல. காரணம், மற்றவங்கள ப்ளேம்